ஒரு சில ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கிச்சனில் நம்மளோட டைமையும் ஸ்பேஸையும் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. வீடியோவை வந்து கடைசி வரைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு பேன் ஹோல்டர் தான் வந்து வாங்கியிருந்தேன். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நான் வாங்கினப்ப என்னடா இவ்வளோ ரேட் இருக்கே, இது அந்தளவுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. அண்ட் வாங்கின பிறகு யூஸ் பண்ண பிறகு ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நார்மலாக ஒரு பால் பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து ஹேண்டில் வந்து கிடையாது. நான் வந்து துணி இருக்குல்ல, அதை வச்சு தான் பால் வந்து காய்ச்சிட்டு டீ வந்து ஊற்றும்போது துணியை வச்சு தான் ஊற்றுவேன். ஸோ இந்த மாதிரி ஊற்றும்போது சில டைம் கையிலலாம் வந்து கொட்டியிருக்கு, கீழெல்லாம் வந்து கொட்டியிருக்கு. அதே மாதிரி தான் சில டைம் நம்ம வந்து கடாயிலலாம் வந்து சமைக்கும் போதும் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். உண்மையிலே செம்ம சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை வச்சுட்டு பாத்திரத்தில் வச்சுட்டு லாக் பண்ணிட்டோன்னா அது வந்து நல்லா க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்குது. அப்போ நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் வச்சு எப்படி பிடிப்போம் அந்த மாதிரியே வந்து பிடிச்சிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வெயிட்டான பாத்திரம் இருந்தாலும் இதை வச்சு யூஸ் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் 571க்கு வந்து வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் வந்து ஹை தான், பட் வந்து ப்ராடக்ட் வந்து அவ்வளோ ஒர்த்து. இதோட லிங்க் நம்மளோட நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறதுக்கு, இல்லை நம்ம ஏதாவது சாப்பாடு கூட வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பவுல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. லிட்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. நீங்கள் ஏதாவது மேரினேஷன் பண்ணணும், இல்லை மிக்சிங் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த பவுல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1.4 லிட்டர், 950 லிட்டர், அதுக்கப்புறம் 700 லிட்டர்னு சொல்லிட்டு 3 கெப்பாசிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் 374க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலேன். ரொம்ப ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்குது. ஒரு மீடியம் வெயிட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். ஏன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த காஃபி, சுகர், டீ இதெல்லாம் போகிறதுக்கு நம்ம தனித்தனியாக வேறு பாக்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணுவோம். அது பார்க்குறதுக்கும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்காது. அது போக நம்ம வந்து இந்த ஸ்பூன் ஐட்டம்லாம் போட்டு வைக்கவும் தனியாக ஒரு ப்ராடக்ட் தான் வாங்குவோம். அதுக்கு பதிலாக இந்த 4மே சேர்த்து ஒரே இதில் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஏஸ்தட்டிக்கான ஃபீல் வந்து கொடுக்குது. இதோட கெப்பாசிட்டி 500 லிட்டர். நல்லா க்ரிப்பாக இருக்கும். அண்ட் வந்து லிட்டு பார்த்திங்க அப்படின்னா உட்டனில் கொடுத்துருக்காங்க. அதுதான் இதோட ஹைலைட்டு. நம்மளுக்கு வந்து ஏர் டைட்டாகவுமே வந்து இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு இது சொல்லலாம். நான் இது வந்து 866க்கு வந்து வாங்கியிருந்தேன். நீங்கள் தனித்தனியாக வாங்கியிருந்தால் இதை விடவே ரேட் வந்து கூட வரும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணும்ல, அதில் ஒரு ஐட்டம் தான் இது. ஆனால் வந்து இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா டபுள் வால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ்ரோல். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1200 ml. இதோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹாட் அண்ட் கோல்டு ரெண்டையுமே வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இதை பார்த்தாலே அப்படியே ஒரு எலகன்ட் ஃபீல் கொடுக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து மைக்ரோவேவில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷரில் வந்து போடக்கூடாது. டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஸ்டவ்லலாம் வந்து வைக்கக்கூடாது. நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹாட்டாவோ கோல்டாவோ. ஸோ ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஹாட்டாவோ கோல்டாவோ இருக்கும். இதோட ரேட் வந்து 550. ஸோ செம்ம குவாலிட்டியாக இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க கேஸ் தட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் பாட்டு தான். ஸோ இதில் வந்து நம்ம வந்து சமைக்கலாம், டீ போடலாம், மேகி செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா மோமோஸ் வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம், எக் வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்று இருந்தால் வந்து பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து தேவை. ஸோ ப்ளக் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பவுல் மாதிரி இது இருக்கும். மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டீமர் பிளாஸ்டிக்கில் இருக்கும். லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து ப்ளக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த பாட்டில் மாட்டிட்டு நம்ம வந்து ப்ளக் போட்டு ஸ்விட்ச் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சமைக்க வந்து ரெடி ஆகிடலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே எனக்கு வந்து ஓகே தான். ஆனால் அந்த மேலே ஸ்டீமர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கல்ல,
அது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ இந்த ஆன் ஆஃப் ஸ்விட்சுமே வந்து இருக்குது. இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இது வந்து 500க்குள்ளே தான் வந்து வாங்கினேன். ஸோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் தேவைப்பட்டால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து மாற்றி மாற்றி கேஸில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அப்படின்னு மாற்றி மாற்றி சமைக்கலாம். இப்போ முட்டை வேக போடுறது, சின்ன சின்ன குழம்பு வைக்கிறது, ரசம் வைக்கிறது, ஸோ இது கூட வந்து இதில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து கூட இப்போ ப்ராடக்ட் இருக்குதுன்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து நம்மளோட டைமை சேவ் பண்ணுது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து கொஞ்சம் கிச்சனில் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுற வைக்கிற மாதிரி இருக்குது. அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பீலர். இதில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வந்து பீல் பண்ணிக்கலாம். முக்கியமாக நான் எதுக்காக வாங்கினேன்னா இந்த ஆனியனோட பீலை வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்காகவே வாங்கினேன். நான் கார்லிக்கும் ஆனியனும் வந்து பீல் பண்ணுறதுக்காண்டியே வந்து வாங்கினேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து உரிக்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இதுக்காக சம்டைம்ஸ் நான் சில நேரம் நைட்டெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி இந்த பூண்டு குழம்புலாம் வைக்கிறோன்னா நிறையா பூண்டு தேவைப்படும். அந்த நேரம் வந்து உட்காந்து உரிச்சிட்ருக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை அசம்பிள் பண்ணுறதுமே வந்து ஈஸி தான். ஸோ நீங்கள் அசம்பிள் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து மேலே வந்து ஜாகுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வெங்காயத்தோட தோல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து உறிஞ்சி வந்துடும். ஒரு 90% வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தோல் ஃபுல்லாகவே வந்து வந்துடும். ஒரு 10% மட்டும் அப்படியே இருக்கும். இதில் நீங்கள் வந்து பூண்டு, தக்காளி இல்லை திராட்சை எதை வந்து நீங்கள் வந்து தோல் விரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த காய்கறியை போட்டு வந்து தோல் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். நீங்கள் ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஒர்க்குக்கு போகிற உமனாக இருந்தாலும் சரி, இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரீசார்ஜபிள் மாதிரி கரண்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரியும் கூட இருக்குது. பட் இது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது. நான் வந்து 700 கிட்ட. ஸோ அந்த ஆனியனோட பீல் பண்ண ஸ்கின் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து வந்துடும். ஆனியன் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா டிஸ்சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோட கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் கவுண்டர் டாப்பில் எனக்கு நிறைய ஐட்டம்ஸ் வச்சு யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஆர்கனைசர் வேணும்னா நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது 3 லேயரில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் ஆர்கனைசர். அந்த க்ரிப்பு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரும். ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நேக்லைன்னு பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் உங்கள் ஸ்பைசஸ் பாக்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நான் பாருங்கள் இதில் எவ்வளோ ஐட்டம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈஸியாக வந்து இதிலேருந்து நம்ம வந்து பொருளை வந்து எடுக்கலாம், வைக்கலாம். அண்ட் வந்து க்ளீன் பண்ணுறதும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இதை நான் வெறும் 477க்கு தான் வாங்கியிருக்கேன். செம்ம சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இது 2 லேயர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ உடன் ஷாப்பிங் போர்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப பழசாயிடுச்சு. சரி வேறு ஒன்று வாங்கலான்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து இது கொஞ்சம் பெட்டராக பட்டுச்சு. ஏன் அப்படின்னா இது வந்து சாப்பிங் போர்டு வருது. அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நைஃபும் அட்டாச்சாக வருது. அண்ட் கீழே பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நகராமல் இருக்க நல்லா க்ரிப்பாக கீழே வந்து லெக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பயங்கர ஸ்டர்டியாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வந்து சாப்பிங் போர்டு காயெல்லாம் எடுத்து வச்சுருப்போம். அதுக்கப்புறம் கத்தியை தேடிட்டுருப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கத்தி அட்டாச் பண்ணியிருக்கனால டக்குன்னு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறது எல்லாமே ஈஸி. ஸோ இந்த நைஃபை நீங்கள் வந்து எல்லா சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து திருப்பிக்க முடியும். ரொம்ப சூப்பரான பொருள். ஹேண்டில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் வரும். ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. இது 559க்கு வந்து வாங்கியிருந்தேன். செம்ம ஒர்த்துங்க. கண்டிப்பாக யாராவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இப்போ வந்து அதில் வந்து கட் பண்ணி கூட காமிக்கிறேன்.
ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கட் பண்ணும்போது அது வந்து எந்த இடத்துலையும் வந்து மூவ் ஆக மாட்டேது. நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் காட்டியிருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். உங்களோட டைமை இல்லாட்டி ஸ்பேஸை ஏதாவது ஒரு வகையில் வந்து இது வந்து சேவ் பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம சில இது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டைம் சேவ் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய ஒர்க் வந்து பண்ணலாம். ஸோ இந்த டைமை மிச்சம் பண்ணி நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்குறோமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கில் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த கிச்சன் ஒர்க்லாம் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக 2-3 சாப்பர் வந்து யூஸ் பண்ணுறேன். அது எல்லாமே வந்து ஹேண்ட் சாப்பர் தான். எனக்கு அதோட ஸோ யூஸ் பண்ணி போர் அடிச்சிருச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த வட்டம் எலக்ட்ரிக் சாப்பர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ட்ரை பண்ணேன். இது என் கிச்சனில் என்னோடய டைமை அவ்வளோ சேவ் பண்ணுது. ஜஸ்ட் மினிட்ல பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஆனியனையுமே வந்து ஃபைன் சாப்பாக வந்து பண்ணி கொடுக்குது. இது வந்து ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற